வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். இது பங்குனி மாதத்தில் 16ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை 6:23 வரை, அதன் பின் அனுஷம். திதி தேய்பிறை சதுர்த்தி மாலை 6:02 வரை, அதன் பின் தேய்பிறை பஞ்சமி. யோகம் சித்த யோகம். மீனராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 12:22 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று மதியம் 12:22 அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று மதியம் 12:22 அளவில் சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அது ஆன்லைன்லேயும் பார்க்குறோம், நேர்லேயும் பார்க்குறோம். ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதற்கு 2 பேரோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். அதுக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக கட்டம் ரீதியாக பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். தசவித பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி 1000 ஆப்ஸ் வந்துடுச்சு. போட்டோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தம் அப்படின்னு வரும். ஆனால் ரஜு பொருத்தம், யோனி பொருத்தத்தோட மற்ற பொருத்தங்கள் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜோதிடராக உட்காந்து ஆய்வு பண்ணி அதுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அதை நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு காமிச்சிங்கன்னா அதோடைய தகவல் எல்லாம் சொல்லுவேன். கட்டணம் உண்டு. ஜிபே, கூகுள் பேங்கிற முறையில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலாம். இதே நம்பர் தான் 9840146335. அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து நம்ம ஜாதகம் சொல்கிறோம். பிரசன முறையில் நிறையா முறை இருக்குது. அதில் சோழி பிரசனமும் ஒரு முறை, அதுலேயும் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறையா ஜோதிட பிரீதியான சர்வீஸ் நம்மகிட்ட இருக்குது. திருமணங்கள், சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நாள் குறித்து கொடுக்குறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். இன்றைக்கி மத்தியானம் 12:22 அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆனாலும் இன்றைக்கி யோகமான நாள். ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். 3 மற்றும் 6க்கு உடைய கிரகம். அவர் 12ஆம் இடத்தில் நீச்சமாயிடுறார். அது ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறார். கஜகேசரி யோகம். புகழ் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் புகழ் அப்படிங்கிறது வேணும். அந்த புகழ் கிடைக்கக்கூடிய நேரம், உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நேரம். ஆனால் இன்றைக்கி வருமானமும் வரும். நிறையா கையில் காசு வரும். யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க போது, நிறைய வருமானம் வரப்போது, பல விதத்தில் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு நல்ல அற்புதமான கிரக அமைப்பு. அதனால் செல்வ நிலையில் ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில், போட்டி, பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் உலகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாள். 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். அதில் உங்கள் ராசி அதிபதியும் ஒருவர். அவர் நீச்சம் பெற்றாலும் சூரியனோடு இணைந்திருக்கார்.
இது ஒரு யோகமான நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கல்வி சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்று மதியம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். குருவால் பார்க்கப்படுகிறார். கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். மதியம் 12:22 அளவில் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடம் சென்று அங்கே நீச்சம் பெறுகிறார். இருந்தபோதும் இன்றைக்கி யோகமான நாள். எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். சிலருக்கு அடி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள். 7ஆம் இடத்தில் 7க்குடைய கிரகமும் 4க்குடைய கிரகமும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இந்த 4க்குடைய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய். இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது தான் இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி லாபம் ஏற்படும். அதனால் இப்போது நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன ஒரு ரெனோவேஷனாவது உங்கள் வீட்டை பண்ணி புதுப்பிப்பீங்க. அந்த அளவுக்கு யோகம் நல்லா இருக்குது. வருமானம் வரும். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மார்க்கெட் பேர் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்த போதும் அவர் சூரியனோடு அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் லாபாதிபதி அமர்ந்து தனக்காரகனால் பார்க்கப்படக்கூடிய அற்புதமான கிரகமைப்பு கொண்ட நாள். மதியத்திற்கு மேலே சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்கிறார். அதனால் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும், கிடைக்கும். இன்று மாலைக்கு மேலே ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்குது உங்களுக்கு. அது உங்கள் மனதை குளிர்ச்சிப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. சந்தோஷமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். இந்த சுக்கிரன் சனி இணைவு அப்படிங்கிற ஒரு இணைவு இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த சுக்கிரன் சனி இணைவு அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபம் மற்றும் துலாம், இந்த 2 ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான யோகத்தை செய்யும். நிறையா பணம் வரும். எங்கேருந்து பணம் வருது, எப்படி வருதுன்னெலாம் தெரியாது. ஆனால் செல்வ செழிப்பு ஏற்படும். வருமானத்தில் ஒரு நிறைவு கிடைக்கும். செலவு கம்மியாகவும் சேமிப்பு உயரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு நாள். இன்றைக்கி உங்களுடைய எண்ணிய காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும். தன வருவாய்க்கு பஞ்சமே இல்லை. பஞ்சம் என்பதை பஞ்சமாக போகிறது நேரம் இது. பஞ்சாக போகுது பஞ்சம். அந்த மாதிரியான நேரம் இது. யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். 6-12 இடங்களில் குரு சந்திரன் சமசப்தமாக பார்வை கிடைப்பது அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் யோகம்தான். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 7க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் திக்பலமாக உட்கார்ந்திருக்கார். அது ஒரு பலம். திக்பலம் அப்படிங்கிறது சுக்கிரனால் நன்மை ஏற்படும். சுக்கிரனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும். 7க்குடைய கிரகம் மனைவி வழியில் ஆதாயம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் வழியில் ஆதாயம் உண்டு. புதுசாக இப்போ திருமண வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது திருமணம் வரன் அமையும். அந்த மாதிரியான ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயம் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டு. தன லாபங்கள் உண்டு. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இறைவன் பால் உங்களுடைய நோக்கமும் சிந்தனையும் இருக்கும். யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் இன்றைக்கி 11ஆம் இடத்தில் இருக்கார். மதியம் 12:22 அளவில் 12ஆம் இடம் அங்கே நீச்சம் பெறுகிறார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு ப்ராம்ப்டாக பொருந்தும். அந்தளவுக்கு இப்போ கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். விபரீத ராஜயோகம் ஏற்படும். நீங்கள் ஆசைப்படும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது இப்போ கையில் கிடைக்கும். உடனே கிடைக்கும். இப்போவே கிடைக்கும். அந்தளவுக்கு பிரமாதமான நாள். அப்போது தொழில் ரீதியாகவும் உங்களுடைய வர்த்தகம் ரீதியாகவும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்யலாம். வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார்கள். நல்ல நாள் இது.
மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் வலுவாக இருக்குது. குடும்பஸ்தானம் அப்படின்னா குடும்பம் அமைய போகுதுன்னு அர்த்தம். சில பேர் கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ஸ்கைப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம், இருவருக்கும் ஒரே இடத்தில் வேலை கிடச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி திருமண வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியை அமர்ந்திருக்கார். லாபஸ்தானம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கு பணம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி, அவரும் 2ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கார். அப்போ தன லாபாதிபதிகள் தனஸ்தானத்தில் அமரும்போது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதே மாதிரி மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால் பெருமாள் அனுகிரகம் கிடைச்சிருக்கிற நாள். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோடு பெருமாளையும் வணங்குங்க, மகாலட்சுமியை வணங்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யுங்க. மிகப்பெரிய செல்வச் செழிப்புக்கு உண்டாகக்கூடிய நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள், யோகமான நாள். நல்ல வருமானம் வரும், உபரி வருமானங்கள் வரும். நிறையா பேருக்கு டெய்லி சர்க்குலேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு பணம் இன்னொரு பக்கம் இவங்க பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஆனந்தம். அந்த பணம் நமக்குரிய பணமா இல்லை சேவிங்ஸானலாம் தெரியாது. சில பேர் அந்த கேஷில் உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மகாலட்சுமி கடாட்சம். அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு சொந்தமான பணமாக இருக்கும். நீங்கள் மற்றொரு நிறுவனத்தோட பணத்தை எண்ண போகிறதில்ல. உங்கள் பணத்தை நீங்கள் எண்ணி எண்ணி வைக்க போகிறீங்க. அந்த எண்ணி கையெல்லாம் வலிக்க போகுது. பணத்தை எண்ணி கை காலெல்லாம் வலிக்க போகுது. அந்த மாதிரி ஒரு பண தினம் வருவாய் ஏற்பட போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யுகத்துக்குரிய நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மகிழ்ச்சியான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் மதியம் 12:22 வரை. அதனால் புதிய முயற்சி அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குன்னா ஆஃப்டர்நூன் செய்யுங்க. ஏன்னா மதியத்துக்கு மேலே தான் உங்களுக்கு கொஞ்சம் கிரகநிலை மாறுது. அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்களை சற்று யோசித்து நிதானமாக மதியத்திற்கு பிறகு செய்வது நலம்.